அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது பூண்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதற்கு தேவையான பொருட்கள்: புளி ஊற வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லெண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன், அதுக்காக எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போது நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறைய விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம், 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம் வெந்தயம். அடுத்தது பொடியாக கட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம். அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தூள், இப்போ புளியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா ஆயிலெலாம் நல்லா திரண்டு ஒரு திக்னஸ்ஸாக வரும். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதை ஆஃப் பண்ணணும். இப்போ ஆயில் நல்லா திரண்டு வந்திருக்கு. திரண்டு வரும்போது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.